இந்த காணொலியில் வந்து நம்ம ஓப்பன் என்எம்எஸ் இதுக்கு முன்னாடி வந்து NS2 பார்த்தோம் இல்லைங்களா, அது வந்து சிமுலேஷன் டூலு. இது வந்து நெட்வொர்க் மானிட்டரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் டூல். அதாவது வந்து கண்காணிப்பு, கண்காணிப்பு மற்றும் மேலாண்மை கருவின்னு நம்ம சொல்லலாம். இது ஒரு திறந்த மூல மென்பொருள் தான் ஓப்பன் என்எம்எஸ். இதனுடைய விரிவாக்கம் என்பது ஓப்பன் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது ஒரு இலவச மற்றும் திறந்த மூல வசதியுடன் வெளிவந்த தொடக்க காலத்திய தரமான வலையமைப்பு கண்காணிப்பு மற்றும் மேலாண்மை அமைப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா பல பயனர்கள் நிரலர்கள், அதாவது ஓப்பன் என்எம்எஸ் குழுவில் உள்ள அந்த பயனர்கள் நிரல்களால் உருவாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகிறது. இந்த குழுவினுடைய கண்காணிப்பில் தான் இந்த சிஸ்டம், இந்த ஓப்பன் என்எம்எஸ்ங்கிற அந்த மென்பொருளானது உருவாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகிறது. இந்த குழு வந்து பார்த்திங்கன்னா சேவை மற்றும் பயிற்சியையும் மற்றும் உதவிகளையும் அளிக்கிறது. அதாவது ஓப்பன் என்எம்எஸ் சார்ந்த சேவை மற்றும் பயிற்சியை அளிக்கிறது. இதனுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா FCAPSன்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபால்ட் கான்ஃபிகரேஷன், அக்கௌண்டிங், பெர்ஃபார்மன்ஸ் அண்டு செக்யூரிட்டி. ஆனால் தற்போது ஃபால்ட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குது. அதாவது ஒரு நெட்வொர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ட்டு, அதில் ஏற்படுகின்ற ஃபால்ட்டு, அதே போல் வந்து கான்ஃபிகரேஷன், அதாவது வந்து அது விரிவாக்கம், புதிதாக ஏதேனும் இணைக்கப்பட்டால் அதுக்கேற்ற மாதிரி அதை தன்னைத்தானே மறுவடிவமைப்பு செய்து கொள்ளுதல், அக்கௌண்டிங், அதே போல் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி. ஸோ இதையெல்லாம் தான் ஒரு வலையமைப்பிலிருந்து கண்காணித்து அதன் மூலமாக அதனுடைய செயல்பாட்டினை வழங்குவது. இது வந்து தற்போது ஃபால்ட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு மட்டும்தான் இப்போதைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக குறிப்பிடுகிறார்கள். இது வந்து பல்லாயிரக்கணக்கான கணினி இணைந்த சேவையகமாயினும் நீளடங்கா கணினிகள் இணைந்த பல சேவையகமாயினும் சமாளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டது. புரியுதுங்களா? ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கணிப்பொறிகள் இணைக்கப்பட்டிருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய நெட்வொர்க்காக இருந்தாலும் சரி, ஒரு சர்வரில் இணைக்கப்பட்ட நெட்வொர்க்காக இருந்தாலும் சரி, பல சர்வரில் இணைக்கப்பட்ட நெட்வொர்க்காக இருந்தாலும் சரி, எதையுமே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நிலை இதுக்கு இருக்குது. ஓப்பன் என்எம்எஸில் பொறுத்த வரைக்கும் கண்டறியும் சாதனம், தொடர்ந்து பயனர் வந்து குறுக்கீடு ஏதுமின்றி தானாகவே இந்த கண்டறியும் சாதனம் என்ன பண்ணும் அப்படின்னா வலையமைப்பை கட்டுப்படுத்தும். இந்த ஓப்பன் என்எம்எஸ் வந்து ஜாவா மொழியில் எழுதப்பட்டு GNU உரிமையின் கீழ் வெளியிடப்படுகிறது. ஓப்பன் என்எம்எஸ் வந்து திறந்த மூல வசதியுடன் வெளிவந்த உலகின் முதல் வலையமைப்பு மேலாண்மை மற்றும் கண்காணிப்பு மென்பொருள் ஆகும். ஸோ இதுதான் வந்து முதல் வலையமைப்பு மேலாண்மை மற்றும் கண்காணிப்பு மென்பொருள், அதுவும் திறந்த மூல மென்பொருள். இதில் வந்து 2 வகைகள் இருக்குது, 2 வடிவங்கள் இருக்குது. ஒன்று வந்து மெரிடியன் மற்றும் ஹாரிசான், 2 வகைகள் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம், அதாவது நீண்டகால சேவை நமக்கு வேணும்னா மெரிடியனை பயன்படுத்தலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நிறுவனம் வியாபாரத்திற்கு ஏற்றது. ஹாரிசான் வந்து புதிய கண்டுபிடிப்புகளுக்கு நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய, இப்போ IT எக்கோசிஸ்டம், புதிய மேலாண்மை திட்டம், இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம், குறுகிய கால பயன்பாட்டுக்கு வந்து ஹாரிசான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் என்எம்எஸ் வந்து 1999 ஸ்டீவ் கில்ஸ், பிரைன் வீவர் மற்றும் லூக் ரின்ஃப்ஸ், ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து 1999 வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் 2004 வந்து ஓப்பன் என்எம்எஸ் வந்து ஒரு குழு உருவாக்கப்பட்டது. அதாவது பலூக், மேட் பிரஸ்கோஸ்கி மற்றும் டேவிட் ஹாஸ்டஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு குழு உருவாக்கி அவங்க வந்து இதை பராமரிக்கிறாங்க. இதனுடைய இந்த ஓப்பன் என்எம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா மொழியில் எழுதப்பட்டதுனால பல வகையான தளங்களில் இது வேலை செய்ய முடியும். விண்டோஸு, லினக்ஸ், யூனிக்ஸ் போன்ற எந்த தளமானாலும் அந்த தளத்தில் இது வேலை செய்யும். இது வந்து என்னென்னலாம் நம்மளுக்கு வழங்குதுன்னா நிகழ்வு மேலாண்மை அறிவிப்பு, கண்டுபிடித்து வழங்குதல், டிஸ்கவரி அண்டு ப்ரொவிஷன், சேவை கண்காணிப்பு, சர்வீஸ் மானிட்டரிங், தரவு சேகரிப்பு. ஸோ இதெல்லாமே இதனுடைய நமக்கு வழங்கக்கூடிய சேவைகள். இது ஒரு திறந்த மூல மென்பொருள்னு பல விருதுகள் பெற்றுள்ளது. இதுதான் ஓப்பன் என்எம்எஸ். இந்த ஓப்பன் என்எம்எஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து சர்வீஸ் மானிட்டரிங், சேவையை வழங்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட்டா கேதரிங், தகவலை வந்து சேகரிப்பது. ஓப்பன் என்எம்எஸ் பொறுத்த வரைக்கும் அதனுடைய மேம்பட்ட தன்மைக்காக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இது சிறிய SMP வலையமைப்பை மேலாண்மை செய்யக்கூடியது. மேலும் பெரிய
நிறுவனங்கள் HP ஓப்பன்வியூ, IBM மைக்ரோமியூஸ், IBM ட்ரூவாலி போன்ற நிறுவனங்கள் சார்ந்த மேலாண்மை வலையிலும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஸோ OpenNMS வந்து நம்ம சின்ன வலையமைப்பிலிருந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் வலையமைப்புகள் வரைக்கும் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். இதான் வந்து OpenNMS. NMS என்பது நெட்வொர்க் மானிட்டரிங், நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அடுத்தது திறந்த மூல வன்பொருள். ஸோ இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா போட்டி நிறைந்த இந்த உலகத்தில் வந்து இணைய குற்றங்கள் வந்து அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக வந்து தனிநபர் அல்லது நிறுவனம் பயன்படுத்தும் பொருட்களில் போட்டி நிறுவனத்தால் வந்து வைக்கப்படும் உளவு பார்க்கும் வன்பொருட்கள் இருக்கக்கூடும். ஸோ இப்போ நம்ம நெட்வொர்க்கில் நம்ம சிஸ்டமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பைவேர் இருக்கலாம். அது என்ன பண்ணும் அப்படின்னா கண்காணித்து நம்ம நிறுவனம் சார்ந்த நடவடிக்கைகளை கண்காணித்து அவற்றை நம்ம எதிரி நிறுவனங்களுக்கு தெரியப்படுத்தும். ஸோ இது தனி மனிதனுடைய வலையமைப்புலையும் இருக்கலாம் அல்லது நிறுவனத்தினுடைய வலையமைப்புலையும் இருக்கலாம். ஸோ இவற்றை கண்டுபிடிப்பதற்கு பல திறந்த மூல வன்பொருள் தொழில்நுட்பங்கள் இருக்கின்றன. ஸோ அவற்றை பயன்படுத்தி இந்த பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வு காணலாம். இந்த முறையில் நமக்கு என்னென்னா ஒரு குறிப்பிட்ட பொருளினுடைய பகுதிகள், அதனுடைய செயல் விளக்கப்படம், இவற்றை கொண்டு நாம் அதில் எங்கன்னா ஸ்பைவேர் எதனா இருந்ததுன்னா அவற்றை கண்டுபிடித்து அவற்றை நீக்கி கொள்ளலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா திறந்த மூல வன்பொருள் தொழில்நுட்பம் வந்து பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இது பல நிலைகளில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வன்பொருள், திறந்த மூல வன்பொருட்களாகும். இதோட இந்த பாடப்பகுதி வந்து நிறைவு பெறுகிறது. இது தொடர்பான கேள்வி பதில்களை வந்து அடுத்த காணொலியில் நான் உங்களுக்கு பார்க்கலாம்.